மாதம்பட்டி ரங்கராஜ் கருவை கலைக்கச் சொல்லி என்னை அடித்தார். ஜாய் கிறிசல்டா பரபரப்பு புகார். வணக்கம் செய்திப்புலன் நேயர்களே. நடிகர் மற்றும் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை திருமணம் செய்வதாக கூறி கர்ப்பமாக்கினார் என்றும், என் வயிற்றில் வளரும் அவரது குழந்தையை கலைக்கச் சொல்லி தன்னை அடித்து துன்புறுத்தினார் என்றும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கோவையைச் சேர்ந்த மாதம்பட்டி ரங்கராஜ் மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து கேசினோ, மிஸ் மேகி, பெண் குயின் ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார். தற்போது விஜய் டிவியின் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக இருந்து வருகிறார். தமிழகத்தில் மிகவும் செல்வாக்கு மிக்க நபர்களின் வீடுகளில் நடக்கும் சுபகாரியங்களுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் கேட்டரர். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே அவரது மாமன் மகள் ஸ்ருதியுடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக ரங்கராஜ் தனது மனைவியை பிரியப் போவதாகவும், ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டாவை காதலித்து வருவதாகவும் பேச்சுக்கள் எழுந்தன. ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா 2018இல் இயக்குனர் ஜே ஃபெட்ரிக்கை திருமணம் செய்து பின்னர் 2023இல் பிரிந்துவிட்டதாக அறிவித்தார். சமீபத்தில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தனக்கும் திருமணம் நடந்துவிட்டதாக கூறி புகைப்படங்களை வெளியிட்ட ஜாய் அப்போது தான் 6 மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் இருவரும் முத்தம் கொடுத்து கொள்ளும் வீடியோவையும் வெளியிட்டு அதை ரங்கராஜ் தான் எடிட் செய்தார் என்று டேக் செய்திருந்தார். மருத்துவமனையில் பரிசோதனைக்கு சென்ற புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்த ஜாய் ராஹா என பெயர் சூட்டியதாகவும் தெரிவித்திருந்தார். அப்போது முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் எப்படி 2வது திருமணம் செய்து கொள்ள முடியும் என்ற கேள்விகளும் எழுந்தன. ஜாய் வெளியிட்ட எந்த புகைப்படங்களையும் ரங்கராஜ் மறுக்கவில்லை. ஆனால் அண்மையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து ஜாய் கிறிசல்டாவுடன் எடுத்த அனைத்து புகைப்படங்களையும் நீக்கிவிட்டார். இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிவிட்டார் என்றும், தன்னை கர்ப்பமாக்கிவிட்டு தன்னுடன் வாழ மறுப்பதாகவும் கூறி ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் அவர் கூறியிருப்பதாவது: நானும் மாதம்பட்டி ரங்கராஜும் சில ஆண்டுகளாக திருமணம் செய்யாமல் ஒன்றாக வாழ்ந்து வந்தோம். அதன் பிறகு எம்ஆர்சி நகர் அம்மன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் எங்கள் திருமணத்தை பதிவு செய்யவில்லை. நான் எங்கள் திருமணம் குழந்தை உருவாகியிருப்பது குறித்து வெளியே சொன்னதற்கு பிறகு மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை சந்தித்தார். கருவை கலைக்கச் சொல்லி என்னை அடித்து துன்புறுத்தினார். இவ்வாறு ஜாய் கிறிசல்டா தெரிவித்தார். இந்த புகாரின் பேரில் மாதம்பட்டி ரங்கராஜிடம் போலீசார் விசாரணை நடத்துவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் இத்தனை நாட்கள் மௌனமாக இருந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இனியாவது வாய்விட்டு பேசுவாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.